ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குதிரைவாலி அரிசியில் ஒரு ஹெல்த்தியான தேங்காய் பால் கஞ்சி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஜுகஸ்ட். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாங்க இப்போ நம்ம இந்த கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த குதிரைவாலி அரிசியில் நம்மளை 2 கப் எடுத்துக்கிறோம். 2 கப் எடுத்து குக்கரில் நல்லா தண்ணியில் அலசி விட்டு ஒரு 4 விசில் போல் விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் குதிரைவாலி அரிசி. இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் போட்டு கஞ்சி செஞ்சிடலாம் வாங்க. இந்த குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு நல்லா விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம 2 கப்பு குதிரைவாலி அரிசிக்கு ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டு வந்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததை நல்ல கெட்டி தேங்காய் பால் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கெட்டி தேங்காய் பால் 2 பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குதிரைவாலி அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் வாசத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணலை. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கஞ்சி பதத்துக்கு வர மாதிரி. இன்னும் தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா மீதம் இருக்கிற தேங்காய் பாலை ஊற்றி நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சீனி நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது நாட்டு சர்க்கரை சேர்க்கக்குள்ள இதை விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.